இன்னொரு கேட்டுங்க, என்ன கேட் நம்பர்னு தெரியல. பயங்கரமாக பிஸியான ரோடு ஆகிடுச்சுங்க. ஓகே, எவ்வளோ கடைங்க, கடைக்கு மட்டும் இல்லை, இங்கே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸு, லேண்ட் ரேட்டு இது எல்லாமே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம இங்கே தான் திரும்பணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே தான் திரும்பணும். இண்டிகேட்டர் போட்டாச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், எதுவும் இல்லை, போயிடலாம். ரோடு சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த ரோடு போட்டு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரோட்டில் வரேன். எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது இல்லையா ட்ரைவ் பண்ண. ஸோ நம்ம பாட்டு பீஸ்ஃபுல்லாக போகலாம். டிராஃபிக் அவாய்ட் பண்ணியாச்சு. நல்ல ஒரு பயங்கர விண்டியாக இருக்குங்க, வண்டியை தள்ளுது அப்படியே. பட் நம்மளுக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா பயங்கரமான ட்ரையாக இருக்குது உள்ள ஹெல்மெட்டுக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் நம்ம காற்று போக வசதி இல்லைங்களா. ஸோ அதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வழியை கண்டினியூ பண்ணுவோம், யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ ட்ரைவ் சேஃப். அண்ட் முக்கியமான விஷயம், ட்ரைவ் பண்ணுறதே நம்ம நேச்சரை என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறதுக்காக தான். நீங்கள் பாட்டு ஸ்பீடாக போனீங்கன்னா உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ரோட்டில் தான் இருக்கும். நீங்கள் அப்புறம் எப்படி நேச்சரை என்ஜாய் பண்ணுவீங்க? அதனால் ஒரு ஆவரேஜான ஸ்பீட் வேர் யூ கேன் என்ஜாய் தி நேச்சர். அப்படி ஒரு காம்போவில் நம்ம போக ட்ரை பண்ணுவோம். பிரிட்ஜு தூக்கி போடுதுப்பா. ஓகே, ஓ செம்மையாக இருக்குங்க பிரிட்ஜ். ஏன்னா அப்படி தூக்கி போடுது. ஓகே, நார்மல் ஆகிடுச்சு. நம்ம கோயில் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, பெரிய முருகன் கோயில். அதோ தூரமாக தெரியுது, உங்களுக்கு கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரியல. இருமா, நான் போயிடுறேன். தேங்க்யூ. இப்போ நம்ம அங்கே தான் போகணும். பட் ரொம்ப ஷார்ட்டாக தான் டிஸ்டன்ஸு. முன்னாடி நம்ம சத்வாச்சாரி வழியாக வரணுன்னா பயங்கரமாக வேலூர் போனீங்கன்னா டிராஃபிக் மேலே டிராஃபிக்கு. அங்கே போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே உயிர் போயிடும். பட் இது அப்படி இல்லை, கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. சிட்டி மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு வில்லேஜ் சைடுக்குள்ளே நம்ம போகிற மாதிரி ஒரு ஃபீல். நம்ம அதுதான் நான் லைக் பண்ணுவோம். அப்படி ஹாப்பியாக ஒரு மாட்ரேட் ஸ்பீடில் மைல்டாக விண்டியோட. ஓ மை காட், தட் மெயின் ரோடு வந்தாச்சுங்க. இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கே, பரவாயில்லையே. அப்சல்யூட்லி யூஸ்ஃபுல் இது. ஓரமாக போயிடுவோமா? எஸ். கிளைமேட் வெளியில் நல்லா இருக்குது. விண்ட் பிளாஸ்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளை கூலாக வச்சுக்குது. அதனால் ஒரு ஹாப்பி ரைடாக தான் இருக்கும் இது. இப்போ எப்படி போகிறது, அதுதான் மேட்டர். கண்டுபிடிச்சி போயிடுவோம்.
இப்போ டிமார்ட்டுக்கு போகணும். எப்படி இது மேலே போகுமா? மேலே தான் போகணும் போகுது. சரி ஏறிடுவோம். இதுதான் இங்கே சென்னை ஹைவே. இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பயங்கர ஸ்பீடாக போவாங்க. ஓகே, நல்லதப்போ நம்மளும் ஆக்சுவலாக இது வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கு, நம்ம வரக்கூடாது. இருந்தாலும் எப்போ ஏன் வரேன்னு கேட்குறீங்களா? ஜஸ்ட் ஓவர்டேக் பண்ணிட்டு நம்மளோட ட்ராக் போயிடுவோம். ஓகே ஓகே, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஆக்சுவலாக நம்ம இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்குனா சர்வீஸ் ரோடு இருந்தால் அதை எடுத்து கீழே போயிட வேண்டியது தான். சர்வீஸ் ரோட் சர்வீஸ் ரோடு எங்கே பாருங்க. கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இறங்குவோம். வேறு வழியில் நோ அதர் ஆப்ஷன். எங்கே இருக்கோ அங்கே போய் சுற்றிட்டு வர வேண்டியது தான். எங்கேப்பா சர்வீஸ் ரோடு? நிசான் ஷோரூம். மஹேந்திர எல்லா ஷோரூமும் இங்கே வந்து அவுட்டரில் வந்துருச்சுங்க. சிட்டிக்குள்ளே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது பார்க்கிங்கு ப்ளஸ் டிராஃபிக்கு. அதனால் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா சிட்டியை விட்டு அவுட்டரில் தான் வந்து ஷோரூம்ஸ் எல்லாமே இப்போ இருக்குது. ஹெவி டிராஃபிக் சென்னை ஹைவே. சர்வீஸ் ரோட் இருக்குது. தப்பித்து விட்டோம். அப்படியே மெதுவாக சர்வீஸ் ரோட்டில் ஊட்டிடுவோமா? ஆக்சுவலாக போய் திரும்பி வரணும்னு நினைக்கிறேன். எம்ஜி ஷோரூம் அதான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லா ஷோரூமும் இப்போ வந்து அவுட்டரில் வந்துருச்சுங்க. ஏன்னா சிட்டிக்குள்ளே இடம் இல்லை. ஓகே, ஸோ இது பக்கத்துலேயே டிமார்ட் இருக்குது நம்மளுக்கு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ இங்கே தானே, ஸோ வழி இருக்கும் நம்மளுக்கு. ஸ்கோடா ஷோரூம். சார்ஜ். ஓகே ஓகே, பார்த்துட்டோம்பா.
இது டிமார்ட்டு. இங்கே ஆர்ச் இருக்குன்னு சொன்னாங்களே. ஓகேப்பா, போகிறோம். ஓகே. ஆர்ச்சி வந்தாச்சு. ஓகே. ஸோ இந்த தெரு நேராக கோயிலுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எஸ், கோயிலுக்கு அங்கே போகுது. சூப்பராக இருக்குங்க வீடெல்லாம். பார்த்தீங்களா, இதுதான் ஸ்டெப்ஸில் போகிற மாதிரி தான் நம்ம இங்கே இருந்தால் நடக்கணும். இதுதான் ஸ்டெப்ஸ். இப்போ நம்ம வண்டியில் போகிற மாதிரி தான் நேராக மேலே போயிட வேண்டியது தான். எங்கே எப்படி போயிடுச்சு? கரெக்டாக நோடி தான் போகிறோமா? ஓகே, அப்படி தான் நினைக்கிறேன். கரெக்டான வழியில் தான் போய்ட்டுருக்கோம் பார்த்தா. ஸ்பீட் லிமிட் 20 கிலோமீட்டர்ஸ். ஓகே, மழை ஏறிடுச்சு. ஓகே, வி ஆர் ஆன் தி ரைட் ட்ராக். கந்தனுக்கு ரோகரா. ஓகே, ரோடு தான் பேட்சாக இருக்குது, அதனால் ஜம்ப் ஆகுது வண்டி. பயங்கரமாக தள்ளுதுங்க. ரெடியூஸ் ஸ்பீடு. ஓ சூப்பர். சின்ன மலையாக இருந்தால் செம்ம டேர்னிங்க. டேர்னிங் செம்மையாக இருக்குது. ஒர்க்கு ஸ்டில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பட் பெரிய விஷயம் இல்லைங்களா, இந்த மாதிரி போயிட்டு. என்ன செக் போஸ்ட் ஆகுது. இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். வாவ், பெரிய இடமா தாங்க இருக்கு.
ஸோ இங்கேயே வண்டியை விட்டுருவோம், இல்லை நிழலில் விடுவோம்மா, இப்படியே விட்டுருவோம். அதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் வெயில் பெருசாக இல்லை. ஸோ வண்டியை இங்கே பார்க் பண்ணிவிட்டு நான் உங்களை ப்ளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன்.